வணக்கம். சில எதிர்பார்ப்பதற்கு மாறாக இந்த ஏப்ரல் 1 திங்கட்கிழமை முதல் ஜெர்மனியில் கஞ்சா பாவிப்பது சட்டபூர்வமாக்கப்படுகிறது. இதன் மூலம் லக்சம்பர்க் மற்றும் மால்டாவிற்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தில் 3வது நாடாக ஜெர்மனி அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன் மக்கள் தொகைக்கான நுகர்வுகளை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை இயற்றியுள்ளது. ஆனால் வெளிநாட்டினருக்கு தடை செய்திருக்கிறது. பொதுச்சாலைகளில் ஒருவர் 25 கிராம் வரை கஞ்சாவை வைத்திருக்கவும் வீட்டில் 3 செடிகள் வரை வளர்க்கவும் அங்கீகாரம் பெற ஒருவர் 18 வயதுக்கு மேற்பட்டவராகவும் ஜெர்மனியில் 6 மாதங்களுக்கு மேலாக வசித்தவராகவும் இருக்க வேண்டும். சட்டத்தின் வாசகம் உறுதியானது. எல்லை பகுதியில் இருந்து பிரெஞ்சு மக்கள் மற்றும் ஜெர்மனிக்கு படிக்க அல்லது சுற்றுலா செல்பவர்களால் அவற்றை வைத்திருக்கவோ வளர்க்கவோ அல்லது உட்கொள்ளவோ முடியாது என்று ஐரோப்பிய நுகர்வோர் மையம் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது. பிரெஞ்சு சட்ட அமுலாக்கத்தின்படி போதைப் பொருள் ஜெர்மனியில் இருந்து வருகிறது என்ற சாக்கு போக்கின் கீழ் எந்த சலுகையும் வழங்கப்படாது. குறிப்பாக பிரெஞ்சு உள்துறை மந்திரி ஜெரால்ட் டார்மன் மற்றும் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இருவரும் நுகர்வோருக்கு வாழ்க்கையை சாத்தியமற்றதாக்க விரும்பும் நேரத்தில் ஜெர்மனியில் இப்படியான ஒரு சட்டம் வந்திருப்பது வருந்தத்தக்கது.